அரசியல்வாதி தான் இதெல்லாம் பண்ணணும். இங்க நமக்கு எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கு ரோடு கூட கிடைக்கல, ஹாஸ்பிட்டல் இல்ல. சென்டிமெண்டா இருக்கு படம் பாக்குறது. படம் பாக்குறப்ப அந்த குழந்தைய காப்பாத்த எதிர்பார்த்தீங்களா? ஆமா, காப்பாற்ற முடியாது போச்சு. எவ்வளவு உருக்கமா இருந்துச்சு? இல்ல லைக் இன்ட்ரெஸ்டா போச்சு. ஃபுல்லா இதுவா இருந்துச்சு படம் தான். அது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய டைவர்ஸ் ஆகி போகிறாங்க பார்த்தியா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம படம் பார்க்குறப்ப எவ்வளோ உருக்கமாக இருந்துச்சு படம். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், ஒரு புதுசாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மாற்றணும் கண்டிப்பாக. படம் பார்க்குறப்ப அந்த குழந்தையை காப்பாற்றிடுவோம்னு எதிர்பார்த்தீங்க? கண்டிப்பாக இருக்கும். உண்மையிலே வந்து டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனை வந்து நல்லா அருமையாக செய்திக்கு எல்லாம் எடுத்திருக்காருங்க. நிச்சயம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது சார். ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி முக்கியமா தொழிலாளருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டுகளை தெரிவிச்சேன். ஏன்னா ஒரு லைட் இல்லாத படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல எல்லாமே நல்லா இருந்தது. படம் இவ்வளவு உருக்கமா இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, அந்த வில்லேஜ்ல வந்து கஷ்டப்பட்டாங்க இல்லைங்க, அதை எடுத்து காட்டியிருக்காரு. படம் பாக்குறப்ப அந்த குழந்தையை காப்பாத்திடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆமா, நல்லா இருக்குது, ரொம்ப சென்டிமெண்டா இருக்குது. ஆனால் லாஸ்ட்ல அந்த குழந்தைய காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா லாஸ்ட் மட்டும் காப்பாற்ற முடியல. ரியல் தான் கஷ்டமா இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? அரசியல்வாதி தான் இதெல்லாம் பண்ணணும். இங்க நமக்கு எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கு ரோடு கூட கிடைக்கல, ஹாஸ்பிட்டல் இல்ல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த படம் நல்லா ரீச் ஆகணும். கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இது வருது, ஆனா வந்து இது எல்லாரும் பார்க்கணும் வந்து. அதுதான் ஓகே. காப்பாத்துருவாங்க எப்படின்னா நினைச்சோம், காப்பாத்தல. நல்லா இருக்குது. எந்த அளவுக்கு உருக்கமா இருந்துச்சு படம் உங்களுக்கு? இல்ல சென்டிமெண்டா இருக்கு படம் பாக்குறது. படம் பாக்குறப்ப அந்த குழந்தையை காப்பாத்த எதிர்பார்த்தீங்களா? ஆமா, காப்பாற்ற முடியாது போச்சு. லாஸ்ட்ல எவ்வளவு எமோஷனலா இதா பெயினா இருந்துச்சு உங்களுக்கு? அது சொல்ல முடியாம இருக்கு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? ஹீரோயின் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. படம் பார்க்கறப்ப எவ்வளவு உருக்கமா இருந்துச்சு? இல்ல லைக் இன்ட்ரெஸ்டா போச்சு. ஃபுல்லா இதுவா இருந்துச்சு. நீங்க படம் பார்க்கறப்ப அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு எதிர்பார்த்தீங்களா? புரியல. குழந்தையை காப்பாற்றணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கண்டிப்பா அருமையா இருக்கு படம். படம் வந்து தாய்மையை வந்து உணர்த்துற மாதிரி ஒரு படம். எத்தனையோ படங்கள் எடுத்திருப்பாங்க, நிறைய வந்திருக்கு. பிரசவ மேட்டர்னா நிறைய ஏகப்பட்ட படம் வந்திருக்குது. ஆனா உண்மையிலேயே தாய்மைங்கிறது மிக சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணும் பார்க்க வேண்டிய படம் இது. குடும்ப படம், பெண்களுக்கான படம் தான். அது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய டைவர்ஸ் ஆகி போகிறாங்க பார்த்தியா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெண்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், பரிதாபம் ஏற்படும், இன்னும் பாசம் அதிகமாக வரும். மிகப்பெரிய நல்ல படம். இந்த காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு கிராமங்கள் இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்குது. இந்த மாதிரி கிராமங்கள்லாம் சாலை வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து அரசாங்கம் இந்த மாதிரி இந்த மரணங்கள் தடுக்கப்படணும். நல்ல வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக நாலேஜுக்கு இந்த படம் போகணும். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யணும். ரொம்ப நல்ல படம். கெவி வந்து அருமையான படம். லேடிஸ் படம். லேடிஸ் மட்டும் வந்து பாருங்க, அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. இது அவார்டு மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சது படத்துல? எனக்கு பிடிச்சது அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா பார்க்கறப்ப எவ்வளவு உருக்கமா இருந்துச்சு படம். ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா, ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. படம் பார்க்கறது குழந்தையை காப்பாற்றணும்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா அது உயிரோட வந்துருன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஊர் நான் பார்த்ததே கிடையாது நான். ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு படமும் சரி. கண்டிப்பா மக்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாக்குற மாதிரி இருக்கும் படம். ஓகேங்களா? அதுதான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்தது. அந்த கிராமமே எனக்கு புதுசா இருந்தது. நாங்க சென்னை பீப்புள், எனக்கு அந்த கிராமமே ஒரு புதுசா இருந்தது. நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மாத்தணும் கண்டிப்பா. படம் பார்க்கறப்ப அந்த குழந்தையை காப்பாத்திடுவோம்னு எதிர்பார்த்தீங்க? கண்டிப்பா கடைசியில ஒரு நடந்த அவர் அப்பா கையில கொடுத்தோன்னே காப்பாற்றுவார் நினைச்சேன். அது மாதிரி இருந்து ட்விஸ்ட் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சரி, ஓகே, உண்மை கதைனால அது எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். உண்மையிலே அருமையா சூப்பரா இருந்திருக்காரு டைரக்டர். அது நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அருமையா நடிச்சிருக்காங்க.
இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் வந்து எப்படி வந்து அடிப்படை வசதி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத தெளிவாக வந்து இயக்குனர் அழகாக சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது யாரும் அழுவாமல் வெளியே வர முடியாதுங்க. அது மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, தாய்மை அருமையாக காமிச்சிருக்காங்க. உண்மையாக இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லு சார். இது எந்த விருது காமிச்சாலும் கண்டிப்பாக வந்து நேஷனல் அவார்டே கொடுக்கணும் இந்த படத்துக்கு. இது என்னுடைய தாய்மையாக சார். நல்லா இருக்கு சார். உண்மையிலே அருமையாக பார்த்துருக்காங்க படம். நல்லா இருக்கு சார். கெவின் படத்துக்கும் இந்த படம் பார்த்துக்கும் உண்மையிலே வந்து டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து நல்லா அருமையாக செய்திக்கு எல்லாம் எடுத்திருக்காருங்க. நிச்சயம் அனைவரும் பார்க்கணும். இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். இதுக்கு பல விருதுகள் கொடுக்கணும் நிச்சயமாங்க. இந்த படம் பார்த்துட்டு சில அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட வச்சிருக்காங்க. அடிப்படை வசதி கூட இல்லாமல் மலைவாழ் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு மருத்துவமனை இல்லைன்றதை அதை அழகாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. இது வந்து அரசாங்கம் வந்து உண்மையிலே அதனால உண்மையிலே எல்லாம் இருந்தாலும் இது இந்த படம் பார்த்த பிறகு அதை மக்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். அருமையாக எடுத்துக்காரு. இயக்குனருக்கும் மற்ற அந்த டீமுக்கும் மற்ற தொழில்நுட்ப வல்லுநருக்கும் நட்சத்திர அனைவருக்குமே மனமார்ந்த பாராட்டுக்கள் சார். மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் இல்லாமல், அதை வந்து யதார்த்தமாக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா டெக்னீஷியனும் நான் வந்து பாராட்டுவேன் கண்டிப்பாக. குறிப்பாக வந்து ஹீரோ ஹீரோயின் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்ல. இந்த படத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது கண்டிப்பாக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். அவரை தான் நான் பாராட்டி ஆகணும். ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது சார். ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. முக்கியமாக அந்த வந்து குழந்தை பிறக்க நான் எதிர்பார்த்தேன். அது நைல் ஆஃப் த பைட் அது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த சீட்டு கார்னர் வரைக்கும் நான் நின்றுந்தேன். ஆக்சுவலி ஹீரோயினோட ஃபேன் ஆகிட்டேன் நான் இப்போ அந்த படம் பார்த்து. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏதாவது ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். ஸோ டெக்னீஷியன் எல்லாருமே, முக்கியமாக ஆக்ஷன் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. படம் வந்து அருமையாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட படம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை பார்க்கும்போது அந்த மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியுது. ஒரு அன்றாட தேவையான ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு சாலை வசதி இல்லாத ஒரு படத்தை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க இவங்க. ஒரு இடத்துக்கும் என்னென்ன தேவைன்றத இந்த படத்தின் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி இடம் இனிமேல் இருக்கக்கூடாது. ஒரு அர்ஜென்ட்டுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி இருக்கணும். பக்கத்தில் ஒரு வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாச்சும் இருக்கணும்ன்றத இந்த படத்தின் மூலயமா எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழிலாளருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டுகளை தெரிவிச்சேன். ஏன்னா ஒரு லைட் இல்லாத ஏரியாவில் நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது சினிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கேமராலேருந்து லைட்லேருந்து எடுத்துன்னு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் அவங்க வந்து கையிலேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒரு சிறப்பான படமாக கொடுத்துருக்காங்க. அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப உருக்கமா இருந்தது. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்திருவோம். நான் வந்து ஹீரோ வந்து குழந்தைய கையில வாங்கின உடனே குழந்தை வந்து உயிர் போய் வச்சிருந்தோம் தான் நினைச்சோம். பட்டு கதை வந்து அந்த இடத்துல ட்விஸ்ட் இருந்தது. ஆனால் உண்மையான கதை அந்த இதில் வந்து அம்மா இறந்துட்டாங்க, குழந்தைய காப்பாற்றிட்டாங்கன்றது லாஸ்ட் போட்டோ காமிச்சாங்க. ஓகே, சூப்பர் படம். ஓகே, தேங்க்யூ. படத்தை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபீலாக இருந்தது. கனெக்ட் ஆச்சு எங்களுக்கெல்லாம் அந்த படம் பார்க்குறப்ப. அந்த மலை பிரதேசத்தில் எப்படி இந்த படத்தை பண்ணாங்கன்னு தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறது இந்த டீமுக்கு ஒரு பெரிய இதுதான் நான் சொல்லணும். மற்றபடி படம் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. படம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது.